இந்த பொம்பளைய குட்டையாதான் இருக்கா, இவளை எட்டி பிடிக்க முடியலையே. அப்பாடி, இந்த பொம்பளை மூக்க பிடிச்சு அமைக்காச்சு. எப்படியோ தூக்கிட்டு போய் கார்ல போட்டுற வேண்டியதே. பேசாம சத்தம் படாம வர முடியாதா? கூட்டாச்சு. என்ன ஒண்ணும் புரியல. ஓ, கட்டவுத்தோட சொல்றியா? குட்ட பையண்ணா, எதுக்கு என்னைய கடத்திட்டு போற? வேற எதுக்கு? நீ பெரிய உலகால ஐஸ்வர்யாரா அழகுல கடக்குறாங்களா கடத்த? வேற எதுக்கு? உன்னைய கடத்திட்டு போய் உன் வீட்டுல பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்கிட்டேன். உன் மூஞ்சி எங்கிட்ட காமிச்சு பேச மாட்டியா? அந்த பக்கத்து காமிச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 பேரும் மேல ஒன்னா போகணும். அப்படியா? என்னைய கடத்திட்டா போறீங்கனே? அப்புறம் தா பாருங்க ஒரு வீடு, ரெட் கலர் கேட்டுப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்கிட்ட நிறுத்துங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் ஒரு போன போடுறேன். அவன் வெளில வந்து நிப்பா. அப்படியே தூக்கி லவக்கம் தூக்கி கார்ல போட்டுங்கனே. நீங்க கடத்திட்டு போற இடத்துல நான் மட்டும் தனியா இருப்பேன். எனக்கு பேச்சு தனிக்கு ஆடு இந்த மாதிரி இருக்குமே. ஏம்மா, நான் என்ன உன்னை பிக்னிக்கா கூட்டிட்டு போறேன்? அந்த கதவு கிட்ட இருக்க ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, இங்க இருக்க ஃப்ரெண்டை கூட்டுவாங்கன்ற பேச வாய முடிச்சோமா? பிள்ளைன்ற ஒரு பையன் இருக்கா உனக்கு? என்ன உங்களை பார்த்தா வில்லே மாதிரி இல்லனே, காமெடி பீஸா இருக்கீங்கனே. காமெடி பீஸா இருக்கீங்க, பார்த்தாலே சிரிப்பு வருது. குட்டி பையன் மாதிரி இருக்கீங்க. அண்ணன் கூட சொல்லக்கூடாது, தம்பி மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்து பயப்படணுமா? என்ன என் கை ஒரு கைக்கு தாங்க மாட்டீங்க? சரி, என்னை கடத்திட்டு போறியா, ஏதாச்சும் வாங்கி கிம்பி குடுப்பிய தின்னலான்ட்டு கம்முன்னு வரேன். இல்லாட்டி அப்படியே தூக்கி இந்த ஜனல் தூக்கி வீசிடுவேன். எனக்கு கார் டிரைவிங் வேற பண்ண தெரியாது, அதனாலதான் போறதுக்கிட்டு வரேன். ஆமா, பாத்துக்கோங்க. அம்மா, கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசு. சும்மா ஆளை பார்த்து இடப்படாத. அவ்வளவுதான். மூஞ்சி இங்கிட்டு இருக்கிற மூஞ்சி அங்கிட்டு திருப்பி விட்டுருவேன். வாய முடிட்டு வாமா. என்ன சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட விவோ போன் சார்ஜர் இருக்குங்களா? ஆத்தரா ஏதுக்குமா? ஏனே, நான் வேற முந்தா நேத்து புளி குழம்பு வச்சிருந்தேன். அந்த குழம்ப ரொம்ப தனியா போச்சுன்னு சிம்மில் வச்சு சுண்ட வைக்க வச்சுட்டு இருந்தேன். அது இன்னும் எடுத்து வைக்காம இருக்கு. அதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொல்லணும் என் புருஷனை. ஏம்மா, நீ யாரும் அந்த குழம்பு தீஞ்சு அடுப்பு வெடிச்சு உன் வீட்டுல இருக்கவங்களாம் செத்து போயிருப்பாங்க. நீ யாரும் நான் யார்கிட்ட பணம் வாங்குறது? இல்லனே, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏமா, அடுப்பை பற்ற வச்சு முந்தா நாள் வச்சுட்டு வந்தேன்டா, அப்புறம் தீஞ்சு போயிருக்காதா? அடுப்பு வெடிச்சிருக்கும்ல? இல்லனே, நான் அடுப்பு பற்ற வச்சா தானே, பற்ற வைக்கலனே. ஐயோ, லூசு பொம்பளையே கடத்திட்டு வந்துட்டேன் போல. அவ்வளோ கடத்தி காசு வாங்கலையும் நம்மள லூஸ் ஆக்கி விடுவா அவ்வளவே. சரி, அதை விடுங்கனே. என்னே, நானே டெய்லியும் ஸ்டோரி போடுவேனே. அதுக்கு என் ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் போச்சு. உங்கள் ஃபோனை கொடுங்களேன், என்னோட பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டுக்குவேன். ஏம்மா, உனக்கு கொஞ்சம் மூளைகள இருக்கா இல்லையாம்மா? நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். உன்னை பிக்னிக் கூட்டு போற மாதிரி ஸ்டோரி போட போறேன், ரீல்ஸ் பண்ண போறேன் இருக்கா? ஏனே, சரி அதை விடுங்கனே. நிப்பாடுங்க. என்னம்மா சாவடிக்கிறாளே நீ? போங்கனே. பாய் போய் கடன் எனக்கு இருந்துச்சு, அங்க நிப்பாட்டுங்கன்னா இங்க கொண்டு வந்துட்டீங்க. வாங்கிருந்தா ஆளுக்கு முட்டா ஷேர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம்லனே. அட கடவுளே, இவளை கட்டின புருஷங்காரே ரொம்ப பாவம். திண்டே வீட்டு அழிச்சிட அவ்வளவு. வரங்குள்ளையும் அது வேணும் இது வேணும் கேட்டு நம்மளவே டார்ச்சர் பண்றா. சோ என்னனே இப்படி சொட்டிங்கா இருக்கு? அண்ணே, நான் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறேனே. எதுக்குமா முன்னாடி வந்து உட்காரணுன்ற? நேனே, முன்னாடினா ஏசி வரும்னு நினைக்கேன், அதானே முன்னாடி உட்காருவேன். எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்குனே. ஏசி போட்டுனாலமா ஏசியில் உட்கார முடியும்? சும்மா வாமா, நானே கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவேமா. ரொம்ப கஷ்டத்துல எங்க காலேஜ்ல ஓட்டக்கார வச்சு ஓட்டிக்கிருக்கேன். அதில் ஏசி வேணுமா? ஏசி ஒன்று பண்ணுவான். ஓ, புருஷன்ட்ட பிளாக்மெயில் பண்ணி நிறைய காசு வாங்கி இந்த கார்ல ஏசி வாங்கி மாட்டிருவேன். அப்படியானே, வாங்க முடியல. சரி, நீங்க அப்படி புது கார் வாங்கி நீங்க ஏசி போட்டீங்கன்னா என்னைய ஒரு ரவுண்டு கூட்டு போவீங்களா? அண்ணா, எனக்கு போர் அடிக்குது, ஒரு பாட்டை போட்டு விடுங்களேன். என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு? சரி, போட்டு விடுறேன். அர்ஜுனர் வில்லு அர்ஜுன சொல்லு, இதுக்கு மேல பாட்டு தெரியாது.
பெரிய விஜய் நினப்பு மனசுல நல்ல முள்ளமன்றி மண்டியை வச்சுக்கிட்டு எங்க விஜய் நம்பாட்டையே கேவலப்படுத்துறேன். வாயை மூடிட்டு வாயா, நீ பாட்டும் போட வேணாம், நீ பாட்டும் பாட வேணாம். ஏனே இந்த கார்ல எல்லாம் சின்னதா டிவி போட்டி மாதிரி இருக்குமே, அதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கலையா? ஏமா அதான் இல்லேன்னு தெரியுதுலம்மா, அப்புறம் என்னமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல, இனி யாரமா எனக்கு பிடிச்ச சிறுகடிக்க ஆசை சீரியல் போட்டிருப்பாங்க, அது பார்க்கலான்னு தான் நான் கேட்டேன். பார்க்க முடியாதா? இனே நான் ஒரு ஜோக்கு வேணா சொல்லட்டுமா? ஏன்னா தாயி ஆளை விடு, நீ வாயை மூடிட்டு வந்தாலே போதும். வாயாடி சனியனே உன்னைய பிடிச்சி கூப்பிட்டு வந்தே மாதிரி எனக்கு தான் சனியம் பிடிச்சிச்சு. இல்ல இல்ல நான் சொல்லுவேன், என் ஜோக்க கேட்காட்டி உங்க தலை வெடிச்சு போயிடும்னா. இவ யாருமா நல்ல பைத்தியக்காரியை பிடிச்சிட்டு வந்து நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்க போய் கன்பாம்பு. சரி சொல்லு, சொல்லி தொலையும். போன்ல எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆனா ஒரே ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. என்ன ஆப் சொல்லுங்கண்ணே? தெரியல, அத நீயே சொல்லும். ஏனுங்கண்ணா இன்னும் ஒரே ஒரு ஜோக் மட்டும் கடுப்பாயிடாதீங்க. நம்ம ஏன் வாசலை தொலைச்சிட்டு கோலம் போடுறோம்? தெரியல, சொல்லி தொலை. ஏன்னா நம்ம கோலம் போட்டு வாசல் தொலைச்சா கோலம் 5 பேருமே. என்னம்மா நீ என்னையும் உன் கூட ஜோக்கு சொல்ல வச்சிருவோம் போல. சரி நான் ஒரு ஜோக்கு சொல்லி தொலைறேன், அதுக்கு பதில் சொல்றியான்னு பாப்போம். சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. சரிம்மா, ஒரு குளத்துல நம்ம கல்லை தூக்கி போடுறோம், அந்த கல்லு ஏன் உடனே உள்ளக்க போய் மூழ்கி போயிடுது? ஏழையா ரவுடியண்ணா? ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாதே. அண்ணா கொமட்டிக்கிட்டு வாந்தியா வருதுன்னா எனக்கு காரே சேராதுண்ணா. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணா வாந்தி வர மாதிரியே இருக்கும். அண்ணாங்களை நிப்பாட்டி ஒரு பொட்டி கடையில 4 புளிப்பும் டைம் வாங்கிட்டாங்கன்னா, இல்லாட்டி உங்க மேலேயே வாஸ்பேசன் மாதிரி வாமிட் பண்ணிவிடேண்ணா. ஐயோ என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. நீ வடுக்க வாந்தி எடுத்து இந்த கார்லயே என்ன உட்கார விட முடியாம பண்ணி விட்டுறாத. இரு உன் புருஷன்கிட்ட போன போட்டு காசை பூரா கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு ஒரு டப்பா புளிப்பு மிட்டாய் வாங்கி தரேன். நீ படுக்க திண்டுக்கிட்டே இரு. சரிங்கண்ணா. சரி, அது மட்டும் இல்ல, நான் ஃபோன் பண்ணோன்னே பேசிட்டு வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ஆமான்னு அலறணும், அழுனாதான் உன் புருஷன் பணம் கொடுப்பேன். நீ வடுக்க என்கிட்ட பேசிட்டு வர மாதிரி சிரிச்சு கிரிச்சு போடாத, அப்புறம் இருந்தாலும் பணம் தர மாட்டேன் பார்த்துக்கோ. எங்க ஒரு தாட்டி அழுது கம்மி வைப்போம். அதெல்லாம் நல்லா தான் அழுவேன், அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். எனக்கு வாங்குற பணத்துல ஒரு ஹேண்ட்பேக், நல்ல அழகான ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, நான் ரொம்ப நாளா கேட்கறேன், என் புருஷன் வாங்கி தர மாட்டாரு. அதான் அந்த காசுல வாங்கி எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, சரியா? ஹலோ, என்னடி? யோ, உன் பொண்டாட்டிய கடத்தி கொண்டு வந்துட்டேன். உனக்கு பொண்டாட்டி வேணும்னா இப்ப எனக்கு 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. யோ, என் பொண்டாட்டி வேணா ஒண்ணு வேணாம், போன வையா. ஏமா நீ ஏமா வாயை திறக்கிற? நான் தாம்மா வாய பேன் திறக்கணும். உன்னை என்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து உன்கிட்ட மூச்சை உடைச்சு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவும் சரித்தான், அந்த ஆளு வேணான்னு சொல்லுது. என்னால ஒரு 2 மணி நேரமே உன்னையே வச்சு தாக்கு பிடிக்க முடியல. அந்த ஆள் எப்படி எங்கிட்ட போய் தொலைஞ்சிச்சு, சனியேன்னு விட்டுருச்சு. உன்னையே இந்த ரோட்லயே விட்டு போயிருவேன், நீ இப்படி திரியிலோன்னு.